வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். விசில் வரும்போது வீடே மணக்கிற அளவுக்கு இதனோட வாசனை இருக்கும். இதனோட டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 இன்ச்சு நீளத்துக்கு 6 துண்டு பட்டை இதை உடச்சி போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலையை கிள்ளி போட்டுக்கலாம். 10 வரமிளகாய், ஒரு நட்சத்திர சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 கொத்து கருவேப்பிலை, அளவான தீயிலேயே 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் மறுபடியும் 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். கருகாத அளவுக்கு எல்லாமே வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு கேரட் பொடியாக நறுக்கினது, 1/2 கப் அளவுக்கு நறுக்கின பீன்ஸ், 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளி நறுக்கினது. இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இதோட மீடியம் சைஸில் ஒரு குடமிளகாய் நீளவாக்கில் நறுக்கினது, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், இது சரியாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த செட்டிநாடு மசாலாவில் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மீதி இருக்கிறத ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க, ஏன்னா இது அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும். ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் அரிசியை சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக சீரக சம்பா, புழுங்கல் அரிசி எதில் வேணாலும் செய்யலாம். கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு 30 செகண்ட் இதை கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். புழுங்கல் அரிசியாக இருந்தால் நீங்கள் எப்போவும் எவ்வளோ ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடிடலாம். அளவான தீயில் ஒரு விசில் விட்டு எடுத்தாலே போதும். விசில் வரும்போதே பசி எடுக்கும், அந்த அளவுக்கு இதனோட வாசனை இருக்கும். ஒரு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். வீடே மணக்கிற அளவுக்கு அருமையான சுவையில் நம்மளோட செட்டிநாடு மசாலா ரைஸ் ரெடி ஆகிருச்சு. தயிர் வெங்காய பச்சடியோடு இதை சாப்பிடும்போது பிரமாதமான சுவையாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த செட்டிநாடு மசாலா ரைஸை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.